அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் கருத்தரிக்கிறதுக்கு, அதாவது ஆண்களும் குழந்தை பாக்கியத்துக்காக, அதே மாதிரி பெண்களும் கருமுட்டை வளர்ச்சிக்காக, ஒரு ஆரோக்கியமான கர்ப்பத்தை தரிக்கிறதுக்காக என்ன மாதிரியான உணவு முறைகள், என்ன சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கருத்தரித்தலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்களும் அது நிறைந்த உணவுகளும். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான நிறைய சீட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். பூசணி விதை, முந்திரி, இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இதில் முக்கியமான உயிர்ச்சத்து என்ன இருக்குது, முக்கியமான கனிமச்சத்து என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஜிங்க் அப்படிங்கிற சத்து இருக்குது. இந்த ஜிங்க் சத்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்களுடைய உயிரணுக்களினுடைய வளர்ச்சியையும் அதனுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை ஜிங்க் சத்துக்கு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்குமே கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், சரியான நேரத்துக்கு வெடித்து வெளியே வரத்துக்கும், ஹார்மோன்ஸ் ரெகுலராக இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகளாக இருக்கிறது. இது பூசணி விதையில் முந்திரியில் இருக்குது. ஸோ ஆண்கள் ரெகுலராக முந்திரி ஒரு 5-10 வீதம் எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதாகவும், பெண்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் பூசணியோடைய விதைகளை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்பொழுது கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும், ஹார்மோன்ஸ் ரெகுலராக இருக்கும், ஓவிலேஷன் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலம். இது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு அந்த உயிரணுக்கள் ஊர்ந்து போகக்கூடிய திறன், மொட்டிலிட்டி, அது இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பையில் வீக்கம் இருக்குது, முட்டைப்பையில் வீக்கம் இருக்குது, கருக்குழாயில் வீக்கம் இருக்குது, டியூபல் இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கங்கள் எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா கருமுட்டையோடைய வளர்ச்சியையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. மூணாவது உயிர் சத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லக்கூடிய வைட்டமின் டி சத்து. இது நார்மலாக செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகளில் நமக்கு நிறைய கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நிறைய சன்லைட்டில் நமக்கு கிடைக்குது, சூரிய ஒளியில் கிடைக்குது. இந்த வைட்டமின் டி நிறைந்த உணவு முறைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாக இருக்கிறதோடு சேர்த்து ஸ்பெர்ம் வால்யூம், அந்த லிக்விடோடைய அளவு குறைவாக இருக்கிறத பூஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விட்டமின் டி சத்துக்கு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கருமுட்டை நல்லா வருது அப்படிங்கிறதோட கருமுட்டை நல்லா பதிஞ்சு வளரணும், இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக இருக்கணும். பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாதம் ருது சுழற்சி கரெக்டாக இருக்கணும், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வைட்டமின் டி சத்து கண்டிப்பாக நமக்கு தேவை. அது நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். எண்ணெய் வித்துக்களாக இருக்கலாம், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக இருக்கலாம், கடலெண்ணெயாக இருக்கலாம். அதே மாதிரி வெயில் போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, அயன். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் நமக்கு நிறைய கிடைக்குது. ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி நெய்யில் வறுத்த முருங்கைக்கீரையை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது ஆண்களுக்கு ஸ்பெர்மோடைய கவுண்ட்டு, மொட்டிலிட்டி, மார்ஃபோ எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைக்கு இருக்குது. இதே பெண்களை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்துங்கிறது பார்த்திங்கன்னா கருமுட்டையோடைய அளவு நல்லபடியாக க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது நம்ம ரெகுலராக முருங்கைக்கீரை எடுக்கும் பொழுது நமக்கு கிடைச்சிரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியம் சத்து.
நார்மலாக வந்து ஹார்மோன் ரெகுலராக இருக்கணும், ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவு அதிகமாக இருக்கணும், ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு கரெக்டாக இருக்கணும், டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு ஆண்களுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னாலே மெக்னீஷியம் சத்து ப்ராப்பராக இருக்கணும். மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீரைகளில் அதிகமாக நமக்கு கிடைக்கும், வேக வைத்த வேர்க்கடலையில் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ஆண்கள் ரெகுலராக ஒரு 2 கைப்பிடி வேர்க்கடலை வேக வச்சது சாப்பிட்றாங்க, டெய்லி ஒரு கீரை மசியல் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாலே அவங்களுடைய ஸ்பெர்மோடைய ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் மெக்னீஷியம் சத்து அப்படிங்கிறது கருமுட்டையோடைய வளர்ச்சிக்கும் இம்ப்ளான்டேஷனுக்கும் கரெக்டாக கருமுட்டை ஃபார்ம் ஆகிறதுக்கு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கக்கூடிய சிறுதானிய வகைகள், நிறைய சிறுதானியங்கள் நம்ம எடுத்துக்கிறோம், மீன் வகைகள் நமக்கு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு அதுலேருந்து வைட்டமின் B12 அப்படிங்கிற சத்து கிடைக்கும். இந்த B12 தான் வந்து கருமுட்டை நல்லா ஃபார்ம் ஆகி பதிஞ்சு வளர்றதோடு சேர்த்து நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது, இல்லை கருமுட்டை வர மாதிரி வந்து அழிஞ்சு போயிடுது அப்படிங்கிற தன்மை எல்லாத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது வைட்டமின் B12. இது அனிமல் ஃபேட்டில் அதிகமாக இருக்குது. வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் சிறுதானிய உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது, குறிப்பாக கம்பு இதெல்லாம் சேர்த்திக்கும் பொழுது நமக்கு அதுலேருந்து வைட்டமின் B12 வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி வைட்டமின் B12 ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பெர்மோட DNA அதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் கருமுட்டையை தொலைச்சிட்டு போகிற கெப்பாசிட்டி வந்து நல்லாயிருக்கும். அது வந்து விட்டமின் B12 சிறுதானியங்கள்லேருந்தும் மீன் வகைகள்லேருந்தும் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை எடுத்துக்கும் பொழுது ஆண்களுடைய உயிரணுக்களுடைய ஆற்றல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளில் இந்தந்த சத்துக்கள் எல்லாம் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். ஸோ ஜிங்க் சத்து நிறைந்த பூசணி விதை மாதிரியான விஷயங்கள், ஒமேகா 3 சத்து நிறைந்த மீன் வகைகள், ஃப்ளாக்ஸீட் அரிசி விதைகள் போன்றவைகள், வைட்டமின் D சத்து நிறைந்த எண்ணெய் வித்துக்கள், சூரிய ஒளி ஈஸியாக நமக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறது, இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை மாதிரியான விஷயங்கள், மெக்னீஷியம் சத்து நிறைந்த கீரைகள், வேக வைத்த வேர்க்கடலை, வைட்டமின் B12 சத்து நிறைந்த அனிமல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய அனிமல் கொழுப்பு வகைகள், நமக்கு ஈரல் வகைகள், மீன் வகைகள், கூடவே சிறுதானிய வகைகள், இதெல்லாம் நம்ம சேர்த்தும் பொழுது கண்டிப்பாக கருத்தரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆண்களும் அவங்கள முழுமையாக தயார்படுத்திக்க முடியும், பெண்களும் அவங்களுடைய கருமுட்டையோடைய வளர்ச்சியை சீர்படுத்திக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.